நடக்குதா, நான் சொன்னதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி நடனா மாட்டிருக்கார் ஸ்டேஜில் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர் தான் திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாரா, போயிட்டார். மேடையை போட்டாங்க, பயங்கரமான ஸ்பீச்சு, ஃபுல் ஜோஷில் இருக்கார். இப்போ என்னென்னா, மற்றபடி இப்போ ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணி அங்கங்கே கேள்விகளெல்லாம் பதில் சொன்னால் எனர்ஜி கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் யாரையுமே பார்க்கலையே, ப்ரெஸ் மீட்டே நடத்தவே இல்லை. அப்போ ஃபுல் எனர்ஜி பேக்கோட அப்படியே திருச்சியில் போய்ட்டு ஃபுல் கண்டென்ட்டாக இறங்கியிருக்கார். கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப். ஆனால் நம்ம ரெடி பண்ண கதையை பேசுகிறது, ஸ்டேஜில் அடிச்சு அட்டாக் பண்ணுறது அப்படின்றது ஜாலியாக இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் தானே நம்மள நேரில் பார்த்து நம்ம கேட்குற கேள்வி என்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு கேட்டக்கூடாது. ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே அட்டாக் மோடு, ஃபுல் அட்டாக் மோடு ஸ்டேஜில் வச்சு அடி தும்சம் பண்ணுறது. அந்த மாதிரி இப்போவும் போயிட்டுருக்கார். இதுக்கு ஜெயிச்சுட்டாங்க வேறு, ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அட்டாக் மோடு எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது என்னென்னா, பாவம் பார்த்துருக்காரு திமுகவை. பாவம் கண்ட இடத்துல போய் புலம்பிட்டு இருக்காங்களாம், கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்புறாங்களாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு. அது போக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்குதா, இந்த புலம்பல்ஸ்லாம் இப்போ வருது பாருங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா, 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அதுக்கு அடுத்ததாக விமர்சனங்கள். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளை பற்றி இந்த கவர்மெண்ட் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விமர்சனங்களை ஒன்று ஒன்றா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நிறைய விமர்சனம் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு எனர்ஜி மாதிரி, நிறைய பண்ணுங்க, அதுதான் எனக்கு எனர்ஜி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக கோர்வையாக பேசியிருக்காரு விஜய் அவர்கள். என்ன சொன்னார்? விமர்சனத்தை நிறுத்தாதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட். ஏன்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரும். முதல்ல இது என்னன்றதை கேளுங்க. நம்மளை பற்றி, நம்ம அரசியலை பற்றி, நம்ம பேச்சை பற்றி இந்த கிண்டலும் கிளியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கடுத்ததா தீய சக்தியும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே ஒரு 5 நாள். அடாடாடாடாடாடா அப்படின்னு ஆரம்பிச்சார். யார் அந்த மற்றும் பலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை இதுக்கு மேலே இன்சல்ட் பண்ணுறது யாருன்னு தெரில. இது வந்து பயங்கரமான, பேரே சொல்ல மாட்டேன்டா அந்த கட்சியை பற்றி, அதான்டா அதுக்கு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி திமுகவையாவது தீய சக்திங்கிறாரு, திமுகங்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற, பேரை உச்சரிக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் சார் அப்படின்லாம் பேசுகிறாரு. இவங்களெல்லாம் பேர் மென்ஷன் பண்ணுறதே அவாய்ட் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் டீல் பண்ணால் இப்போ பாவம், இது எவ்வளோ பாரம்பரியமான ஒரு இயக்கம், அதுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி நமக்கே வருத்தமாக இருக்குது பார்க்கல. ஏன்னா இருந்தாலும் இவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி. அதுபோக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக இப்போ வெறும் தீய சக்தி மட்டும் கிடையாது, மக்களை விட்டு தூரமாக போன தூர சக்தி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடா, தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க. திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. நெக்ஸ்ட் மேட்ரு, ஆரம்பத்தில் சொன்னதை நீங்கள் மறந்துருக்க கூடாது. என்ன? விமர்சனங்களை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார்ல. அதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத டக்குன்னு ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிட்டார். என்ன வேணால் சொல்லு, ஆனால் தற்கூரின்னு மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். தற்கூரின்ற அந்த வார்த்தை ஹெவியாக பாதிச்சிருக்கு போல். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட தற்கூரி அப்படின்னு சொல்கிறது, இப்போவும் நம்மளை தற்கூரிங்கிறாங்க. மை லார்ட்,
ரொம்ப தப்பு மயிலாட் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். விமர்சனங்களை வந்து எனர்ஜியாக எடுத்துக்கிற விஜய் அவர்கள் இந்த தற்கூரிங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக எடுத்துகிட்டு போயிடலாமே, இதை போய் எதுக்கு போட்டு டென்ஷன் ஆகிட்டு, அதான் ஜெயிச்சாச்சு. இப்போ அந்த மாதிரி நம்ம எந்த க்ரௌடு பார்த்து சொன்னோமோ அந்த க்ரௌடு வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துருச்சு. நாங்கள் தற்கூரி இல்லடா ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு தம்பி அவங்கள தற்கூரி, நம்ம தான் தற்கூரி, கணிக்க தவறிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மறுபடியும் போயிட்டு இந்த தற்கூரின்ற வார்த்தையை ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசி அது 4 இடத்துல போய் அந்த மாதிரிலாம் எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணனை கூல் டவுன் பண்ணுறதுக்காக தொண்டர்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ணே நீ விட நீ ஏன்னே டென்ஷன் ஆகிற, தற்கொலைன்னு சொன்னாலும் உன்னை ஜெயிக்க வச்சு நாங்கள் பெரிய ஆச்சரியக்குறின்னு காட்டிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க நீங்கள் அப்படின்ற லெவலுக்கு மக்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் தற்கொலைன்ற வார்த்தை, அந்த வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை அது ஒரு வழியை கொடுத்துருக்கு விஜய் அவர்களுக்கு. தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா, தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன்.